கொடுத்துட்டு போனோம். இதே நம்ம நீ ஆச்சு ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டியா, வா தண்ட கர்மாந்திரம், எதுக்கும் உதவும் மாட்டேன், இதுக்கு தான் பீஸா வாங்கி தரட்டா, பர்கர் வாங்கி தரட்டா, இல்லைன்னா பானிபூரி வாங்கி தரட்டா, அதுக்கு தான் கேட்குறேன். ஆனால் அந்த பீஸாலாம் ஒன்றுமே கிடையாது சார். அந்த பீஸாவை வாங்கி பார்த்துருக்கீங்களா? அந்த பீஸாவில் அடியில் ஒரு ரொட்டி மாதிரி தரான், அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃப்புக்கு தான் வேல்யூவே தவிர அந்த இருக்கிற ரொட்டிக்கு வேல்யூவே கிடையாது. அது மாதிரி அணைச்சிட்டு தான் பசங்களை அழைத்து இட்டுன்னு போனோம். என்ன பண்ணுறது, ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. ஒரு பேரண்ட்ஸ் ஒரு சுற்றுலாவுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்ப்பரிக்கிறது அருவி. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு. அந்த அருவியை தாண்டி போகணும். அந்த அருவியில் என்னன்னா ஒரே ஒரு மரப்பலகை, அந்த வுட்டன் பிரிட்ஜ் மட்டும்தான் போட்டிருக்காங்க சார். அந்த வுட்டன் பிரிட்ஜ் பயமாக இருக்கும் அதை தாண்டி போகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஆழத்தில் கொட்டிங்கன்னே இருக்குது, மேலேருந்து ஆழம் ரொம்ப டீப்பாக இருக்குங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பையன் 11 வயசு பையனும் அப்பாவும் நம்ம 2 பேரும் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிளம்புங்க அப்படின்னு அந்த பையனாட்ட கிட்ட, அந்த பையன் அது வரைக்கும் ஜாலியாக இருந்தான், வாப்பா போகலாம் 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 போகலான்னு சொல்லிட்டு கிட்ட வர 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 அவனுக்கு ஒரு பயம் கவ்விச்சு. ஐயோ நம்ம எப்படி இது பிளாட்ஃபார்மில் நடக்க போகிறோம், இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு. அப்பா சொல்கிறாரு தன்னம்பிக்கை, ஒன்றும் இல்லைப்பா ராஜா, கமான் 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 லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் வரலப்பான்னு. இல்லை ராஜா தைரியம் தான் முக்கியம், நீ வா, அப்பா இருக்கிறல்ல கூட, அப்புறம் உனக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டாடி இல்லை டாடின்னு சொல்கிறான். இல்லைப்பா வாப்பான்னு. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாரு பையன்கிட்ட, செல்லமே நீ என் கையை பிடிச்சிக்கோ, நான் பத்திரமா உன்னை இட்டுன்னு போகிறேன், என் கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உன்னை இட்டுன்னு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். 2 ஸ்டெப்பு நடந்து போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவன் திருப்பியும் ஜெர்க் ஆகுறான். அப்புறம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான் பையன், டாடி நான் உங்கள் கையை நான் பிடிக்கிறத விட என் கையை நீங்கள் பிடிச்சிக்கப்பா, அப்போதான் நான் ஸ்லிப்பானா கூட என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிப்பீங்க. ஐயோ நம்ம பையனை விடக்கூடாதுன்னு உங்களுக்கு மனநிலை இருக்கும். ஆனால் உங்கள் கையை நான் பிடிச்சேன்னா உங்கள் கையை நான் விட்டுடுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என் கையை பிடிச்சிங்கன்னு இட்டுன்னு போயிடுங்க, நான் விழுந்தா கூட என்ன பிடிச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவியை பிரிட்ஜை கடந்து வந்தாங்களாம். ஓகே, இனிவே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு நடைமுறை உலகத்திலே அருமையான ஒரு கதையை சொல்லி அவர் தன்னுடைய பேச்சை இங்கே முடித்திருக்கிறார். பெரியோர்களே, ஒரு ஆசிரியர் என்ன செய்தார் என்றால், தன்னிடம் படிக்கின்ற 20 மாணவர்களை அழைத்து கொண்டு ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார். அவ்வாறு போகும் பொழுது அவருடைய சட்டை பையிலே இருந்த எழுதுகோல் பேனா கீழே விழுந்து விட்டது. இந்த 20 பையனும் பார்த்தான், ஆனால் ஒருத்தனும் எடுக்கலை. கொஞ்ச தொலைவு போன பிறகு அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. சட்டப்பையை தொட்டு பார்த்தாரு, பேனாவை காணோம். உடனே ஆசிரியர் கேட்டார் பையனை பார்த்து, ஏன்பா என் பேனா கீழே விழுந்தத பார்த்தீங்களான்னு கேட்டார். பையன் சொன்னான், பார்த்தோம் ஐயா அப்படின்னா. ஏன்டா எடுக்கூடாதாடா அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்னைக்காவது கீழே விழுந்த பொருள்லாம் எடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிடுறீங்களா? சொன்னதில்லை, அதனால் நான் எடுக்கலை அப்படின்னா பையன். உடனே வாத்தியார் என்ன பண்ணார், கொஞ்சம் புச்சாலியாக இருந்திருக்கணும், அவர் முட்டாள்தனமாக ஒரு யோசனையை சொல்லிட்டார். இனிமேல் எதனா விழுந்தாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டார். சார் தானே இன்னும் கொஞ்சம் தொலைவு போனாங்க. அது கடுமையான வெயில் காலம். வாத்தியார் தன்னுடைய தலைப்பாக கட்டியிருப்பார் அந்த காலத்துலலாம் வாத்தியார். அதை கட்டி பையன்கிட்ட கொடுத்தாரு. பையன் வச்சுக்கிட்டான். கொஞ்சம் தொலைவு போனாங்களா, ஒரு எருமை மாடு சாணி போட்டுன்னே இருந்தது. இவன் என்ன பண்ணான், ஓட்டமாக ஓடி போய் அந்த சாணியை தலைப்பால் பிடிச்சிட்டான். பிடிச்சி வாத்தியாருக்கு பொழுதான உடனே கண்ணு கொஞ்சம் மங்கலாயிடுச்சு. அவர் தலைப்பா கொண்டாப்பான்னாரு. எடுத்து அப்படியே சாச்சார் பாருங்க, மூஞ்சி முகமெல்லாம் சாணியாக போச்சு. ஹடப்பாவி, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், நீங்கள் தானே சார் சொன்னீங்க, எது விழுந்தாலும் எடுக்க சொன்னீங்க, எடுத்துட்டேன்னா. ஹட முட்டாப்பையில, இவனுங்களை வச்சு மாரடிக்கிறது பெரிய கஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுறான்னாரு. எடுத்து எழுதினார். அவர் சொன்னார்,
பையன் எழுதிக்கணும். பேனா விழுந்தா எடு, பென்சில் விழுந்தா எடு, புத்தகம் விழுந்தா எடு, நோட்டு விழுந்தா எடு, நல்ல பொருள் விழுந்தா எடு அப்படின்னு வரிசையாக ஒரு 10 ஐட்டம் சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் இந்த சாணியை கழுவிக்கலான்னு போய் கும்பகோணம் பக்கம் அந்த காவிரி ஆற்றுல இறங்கி அலசிக்கிட்டே இருந்தாரா, அப்படியே குப்புரை அடித்து வாத்தியார் அண்ணியில் விழுந்துட்டார். விழுந்த உடனே அவருக்கு நீச்சல் தெரியாது, தடக்க படக்கான்னு அடிக்கிறாரு. ஒன்றும் புரியல, அடிச்சுக்கினே போகிறாரு. டே என்னை எடுறான்னாரு. பையன் என்ன பண்ணான், லிஸ்ட்டை பார்க்குறான். பேனா விழுந்தா எடு, பென்சில் விழுந்தா எடு, நோட்டு விழுந்தா எடு, வாத்தியார் விழுந்தா எடுன்னு எழுதிக்கிறியா, எழுதலையா வாயா அப்படின்னு விட்டான். வாத்தியார் ஆத்தோட போனது தான் மிச்சம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த காலத்து பிள்ளைங்க அந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கான். அவனை அடிக்கிறதா அணைக்கிறதா அப்படிங்கிறத 2 தரப்புலையும் தலைவர்களை முதல்ல பேச விட்டேன். அதான் மரபு. அந்த வகையிலே நான் செய்தேன். இனி அடிக்கும் கையே என்ற அணியிலே செல்வன் நரேந்திரன், அந்த மாணவர் இப்பொழுது உங்களிடத்திலே அடித்தால்தான் பையன் திருந்துவான் என்பதை அடி வாங்கிய மாணவன் சொல்வான். இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். எனது அணி பேச வந்துள்ள பெரியவர்களே, எனது கருத்துக்கு எதிராக பேச வந்துள்ள பாசத்துக்குரிய தோழர்களே, பெரியவர்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்து இன்றைய முக்கிய பிரச்சனைகளை பேசு பொருளாக வைத்து இந்த வரிவார்ந்த சபையில் எனக்கு பேச வாய்ப்பளித்து அதை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் வலஜபாத் பாலாறு அரிமா சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ள அப்பாக்களே, அம்மாக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் அணியிலிருந்து தலைவர் பாரதி பேசினாங்க. அந்த காலத்தில் பசங்களுக்கு ஊட்டும் போது வெளியே போய் நிலாவை பார்த்து ஊட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியல. இந்த காலத்து பசங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து ஊட்ட வைக்கிறாங்க சாப்பாடை. ஆனாலும் பசங்க ரெகுலராக இந்த ஃபோனை பார்க்கறதால கெட்டு போகிறாங்க. இந்த இடத்துல அணைக்கும் கை இருக்குமா, அடிக்கும் கை இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பது அடிக்கும் கைகளாகவே இருக்கிறது என்பது எனது உறுதியான எண்ணம். இது எனது எண்ணம் மட்டுமல்ல, தலைவரே உங்களுடையதும் இந்த சபையில் அமர்ந்துள்ள அப்பாக்கள் அம்மாக்களுடைய எண்ணமும் அதுதான். ஏன் எதிரணி உள்ளவர்களுடைய உள்ளுணவும் அதுதான். ஆனால் ஏதோ எதிராக பேச வந்துட்டோமே, எதனால பேசுறவனு அவங்கள பேச வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆதரவும் எங்கள் அணிக்கு தான். நான் ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன்னா, எப்போ வாத்தியார் கையிலேருந்து கும்பை பிடுங்கிட்டாங்களோ அப்போவே பசங்க கெட்டு போயிட்டாங்க என்ற டைலாக பெற்றவங்களாகிய நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. கட்டு தானே? அந்த காலத்திலேயே பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அடி உதவுது போல அண்ணன் தம்பியை உதவ மாட்டாங்க. கட்டு தானே கட்டுறவர்களே? இது போன்று பல உதாரணங்கள் உள்ளது. ஆனால் நேரமின்மை காரணமாக எனது உரையை எளிதாக்கிக் கொள்கிறேன். இன்றைய ஊடகங்களில் ஆசிரியரை கேலி செய்வதும் வகுப்பறையில் வேண்டுவதும் போன்ற செயல்கள் தினந்தோறும் அரங்கேறி வருகின்றனர். இதைவிட மோசமான செயல்கள் இந்த உலகத்தில் அரங்கேறி வருகின்றனர். மனதை கனமாக்க விதமான மது, கஞ்சா, புகை ஆகிய பழக்கங்களுக்கு பிள்ளைகள் ஆளாகுகின்றனர். அதனால் பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. பிள்ளைகள் நன்மையை விட தீன்மையின் பக்கம் செல்லும் விகிதம் அதிகமாகி உள்ளது என்பதை நான் கோடித்து காட்ட விரும்புகிறேன். நடுவர்களே, உங்கள் நோக்கி ஒரு கேள்வி. மாணவர்கள் அதிகமான நேரத்தை செலவிடும் பள்ளியிலும் கண்டிப்பில்லை, வீடிலும் கண்டிப்பில்லை என்றால் காற்றாற்று வெள்ளம் போல் அழிவு உண்டாகி வீட்டிற்கும் சமூகத்திற்கும் கேடு அதிகமாகும் என்பது கேள்வி. மாணவர்களின் பிள்ளைகள் முன்னேற்றம், வளர்ச்சி, வளமான வாழ்வை நோக்கமாக கொண்டு அடிக்கும் கைகளை இருக்க வேண்டும். அப்போது இரு கரைகளின் நடுவே ஓடும் ஆற்று நீர் நாட்டை வளமாக்குவது போல் இந்த நாட்டையும் சமூகத்தையும் வளமான மாணவர்கள் வளமாக்குவது என்பதே உறுதி 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 எனது என்று நான் சொல்லி இதுவரை என் உரையை பொறுமையாக அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களுக்கு சார்பாக தீர்ப்பளிக்க போகும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆய்வை நல்கிய வலஜபாத் பாலாறு அரிமா சங்கத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே,
தம்பி நரேந்திரன் அருமையாக பேசினார். அவரை மறுத்து பேசுவதற்கு அணைக்கும் கையே பிள்ளைகள் வளர்ச்சிக்கு பாடுபடுகிறது என்பதை சொல்ல செல்வி ஜி ஜஸ்விதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜஸ்விதா அவர்களே, வருக, உங்கள் பொன்னான கருத்துக்களை பார்வையாளர்களுக்கு தருக. தரணியில் எமக்கு நிலை தந்த தமிழ் அன்னைக்கு எம் முதல் வணக்கம். தமிழ் தந்த தாய் தந்தை ஆசான் அனைவருக்கும் எம் தனி வணக்கம். அவையை அலங்கரிக்கும் மான்றோர்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இன்று பிள்ளைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு அணைக்கும் கையை என்று பேச வந்துள்ளேன். அதற்கு முன்னர் அனைவரிடமும் ஒரு வினா. நீங்கள் உழைத்து சம்பாதித்த ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து கிழித்து விடுங்கள் என்று சொன்னால் உடனே கிழித்து விடுவீர்களா? கிடையாது. அது நீங்கள் எக்காரணத்து கொண்டும் செய்ய மாட்டீர்கள். அதே போல் விலை மதிப்பில்லாத உங்களின் பிள்ளைகளின் மனதையும் தாறுமாறாக அடிகள் உதைகள் போன்றவாறின் கிழித்து விடாதீர்கள். அன்பே சிவம் என்றுதானே ஆன்றோரின் வழக்கு. அடியே சிவம் உதயே சிவம் என்பதல்ல. அது மட்டுமல்லாது கத்தியின்றி ரத்தமின்றி தான் அகிம்சையில்தான் நம் சுதந்திரத்தை வாங்கினோம். அடித்தோ உதைத்தோ இல்ல வேற எந்த வழியிலும் அல்ல. நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொண்டால் அவர்களிடம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மிக கடுமையாக இருக்கும். அப்பொழுது அவர்களின் நன்மதிப்பு குறையும். அது மட்டுமல்லாது உங்களின் மேல் அவர்களின் எதிர்மறை எண்ணத்தையும் தோற்றுவிக்கும். குழந்தையின் மன வளர்ச்சியையும் பாதிக்கும். சந்தேகத்தை யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் அவர்களுக்குள்ளே அதை அடக்கி வைத்து அவர்களுக்கு மனதில் ஒரு டிப்ரெஷன் ஏற்படும். எதிரணியினர் சொன்னார், எல்லாருடைய எண்ணமும் அடிக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அணைக்கிறது தான். எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு சிறுமி இருந்தால் அந்த சிறுமி சின்ன வயசுல இருந்தே சுட்டி பெண். லைக் ஒரு இடத்துல உட்கார மாட்டா, ஓடிட்டே தான் இருப்பா, ஏதாவது பொருள் கொடுத்தா உடைச்சு போட்டுருவா, இந்த மாதிரி இருந்தா. அப்போ அவளை ஒரு 3 வயசுல ஒரு ஸ்கூல்ல ப்ரீகேஜில இருந்தே சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது அவளால ஒரு இடத்துல ஸ்கூல்லயும் உட்கார முடியல, படிக்க முடியல. லைக் படிக்க சொன்னாலும் இவ எல்லாத்தையும் வீட்லயே படிச்சுட்டா போலப்பா. அதனால ஸ்கூல்ல போயிட்டு படிக்கவும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால இவ என்ன பண்றான்னா எல்லாரையும் போயிட்டு தொல்லை பண்றது, பொருட்களை போட்டு உடைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா இவளை போட்டு திட்டுறாங்க. அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. when complaining அங்க அவருடைய அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, என்னுடைய பிள்ளையை திட்டாதீங்க அப்படின்னு சண்டை போடுற மாதிரி சொல்லல. திட்டாதீங்க, அவளை மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க நேர்மறையா நல்லதா சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் அவ நல்லதே தான் செய்வா அப்படின்னு அவங்க மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கிறா. நல்லா படிக்கிறா, ஃபர்ஸ்ட் லைக் 100 மார்க்ஸ்னா 100 மார்க்ஸ் எடுக்கிறா. எல்லாத்துலயுமே ஒரு நல்ல பொண்ணா, லைக் நல்ல வார்த்தைகள் அந்த மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் அவ எங்க போனாலும் இப்போ 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிக்கிறா, அதுக்கப்புறம் வேற ஸ்கூல். அது எல்லா இடத்துலயுமே ஸ்கூல் மாறினாலும் சரி, என்ன மாறினாலும் சரி, நல்லா படிக்கிறா. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பெற்றோர் அவளை அந்த ஆசிரியர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க அடிச்சிருக்கலாம். ஆனா அங்க அடிக்கல, அவங்க மோட்டிவேட் தான் பண்ண சொன்னாங்க. இதுல இருந்து அவ அந்த அன்பினாலும் அந்த அக்கறையினாலும் ஓகே இவங்களை நம்ம நம்புறாங்க, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், படிக்கணும். இவன் அவ சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி அவ அதை செஞ்சா. இது ஒரு ரியல் லைஃப்